அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் மீடியாவின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை இடைநிறுத்துவதாக ஈரான் அறிவித்துள்ள நிலையில் குறுகிய கால இடைவெளிக்குள் துறைமுக நகரான கைஃபா உட்பட இஸ்ரேலின் பரவலான இலக்குகளை தாக்கி அளித்துள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இஸ்ரேலின் முன்னணி விமானப்படை தளங்களான நிவாட்டிம் மற்றும் டெல்னோஃப் ஆகிய தளங்கள் மீது ஈரானின் ஏவுகணைகள் தாக்கியுள்ளது. F-35 உட்பட இஸ்ரேலின் முதன்மையான நவீன போர் விமானங்கள் இந்த தளங்களிலேயே நிறுத்தி வைக்கப்படுகின்றது. கடந்த காலங்களைப் போலல்லாது இஸ்ரேல் நடத்துகின்ற ஒவ்வொரு தாக்குதல்களுக்கும் உடனுக்குடன் அவ்வப்போது பதில் தாக்குதல்களை நடத்துவதென்ற முடிவில் ஈரான் உறுதியாக உள்ளது. பதில் தாக்குதல் என்பது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலை விட பல மடங்கு அதிகமாக இருக்கின்ற வேளையே இதனையே கடந்த வாரம் அமெரிக்காவுக்கு எதிராக குவைத், எமிரேட்ஸ் மற்றும் அமெரிக்க தளங்கள் மீதான ஈரானின் தாக்குதலானது ஒரு படிப்பினையாக நிகழ்ந்துள்ளது. இதற்கிடையில் ஈரானின் தாக்குதலினால் ஏற்படுகின்ற எந்தவொரு சேதங்களையும் வெளியிடக்கூடாது என்று ஆஸ்திரேலிய அரசு கடுமையான செய்தி தணிக்கையுடன் எச்சரிக்கையினை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹோர்முஸ் நீரிணையில் இருந்து ஃபோஃப் அல் மண்டேப் நீரிணை வரை ஒரு புதிய பாதுகாப்பு வலயம் உருவாகி வருவதாக ஈரான் குட்ஸ் படை தலைவர் இஸ்மாயில் கானி தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அதற்கு எதிராக ஒருங்கிணைந்த பிராந்திய பதிலடி கொடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். குறிப்பாக ஏமனின் சமீபத்திய நடவடிக்கைகளுக்கு பின்னர் பிராந்தியம் முழுவதும் உள்ள கூட்டணி குழுக்கள் தங்களுக்கு ஆழமான ஒருங்கிணைப்பை காட்டியுள்ளதாக கானி தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ஆத்திரமூட்டும் நடவடிக்கைகள் இப்பிராந்தியத்தை ஒரு பரந்த மோதலை நோக்கி தள்ளியுள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர் சியோனிஸ் ஆட்சி மற்றும் அமெரிக்காவின் இந்த ஆத்திரமூட்டல்களுக்கு ஒன்றுபட்ட எதிர்ப்பு முன்னணி தகுந்த பதிலடி கொடுக்கும் என்று தெரிவித்துள்ளார். அத்துடன் வளைகுடாவையும் செங்கடலையும் இணைக்கும் மூலோபாய கடல்வழி பாதைகளுக்கு அருகில் தங்களது கூட்டணி போராளிகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக எச்சரித்துள்ள அவர் எல்லைகளற்ற இந்த போராளிகள் உங்களது கடல்சார் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதிகளை கண்காணித்து வருவதாகவும் தொடர்ந்து ஆக்கிரமிப்புகளை மேற்கொண்டால் அவர்கள் உங்கள் கழுத்தை பிடிப்பார்கள் என்று கடுமையாக எச்சரித்துள்ளார். உக்ரைனுக்கு ஆயுத விநியோகம் நிறுத்தப்படுவதாக பல்கேரியாவில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து கடந்த செய்தியாளர் சந்திப்பில் செவ்வாய்க்கிழமை பல்கேரிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் டிமிதார் ஸ்டோயானோவ் கூறுகையில், உக்ரைனில் நீடிக்கும் போரை போர்க்களத்தில் தீர்க்க முடியாது என்பதை நாங்கள் ஏற்கனவே தெளிவாக உரைத்துவிட்டோம். நாங்கள் கண்முன்னே கண்டு கொண்டிருப்பது ஆக்கிரமிப்புக்கானதொரு போர். எவ்வளவு ஆயுதம் குவிக்கப்பட்டாலும் அதன் முடிவில் மனித உயிர்களின் இழப்பே நேரிடும். ஆகவே உக்ரைனுக்கு அதிக மக்களே தேவை, அதை விடுத்து அதிக ஆயுதங்கள் தேவையில்லை. உக்ரைன் ராணுவத்துக்கு போதுமான அளவு ஆயுதங்கள் உள்ளன. எனவே நாங்கள் உக்ரைனிய ராணுவத்திற்கு அதிக ஆயுதங்களை வழங்குவதை ஊக்குவிக்கப் போவதில்லை என்று தெரிவித்திருந்தார். நேட்டோ கூட்டமைப்பு மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஓர் அங்கமான பல்கேரியா உக்ரைன் மீது கடந்த 2022 ராஷ்டிரிய ராணுவ நடவடிக்கைகளை தொடங்கியதிலிருந்து உக்ரைனுக்கு ஆயுத விநியோகம் செய்து வந்தது. இந்நிலையில் பல்கேரியாவில் பிரதமர் ரோமன் ராதேவ் தலைமையிலான புதிய அரசு கடந்த ஏப்ரலில் ஆட்சி அமைத்த நிலையில் உக்ரைனுக்கு ஆயுத விநியோகம் நிறுத்தப்படுவதாக அறிவித்துள்ள புதிய பல்கேரிய அரசின் முடிவு ரஷ்யாவின் தாக்குதல்களை தாங்கிக் கொண்டு எதிர்வினையாற்றி வருகின்ற உக்ரைனுக்கு பின்னடைவாகவே பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க தலைமையில் எட்டுப்பட்ட போர் நிறுத்தத்தை மீறி லெபனான் மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். லெபனானுக்கு ஆதரவாக கடந்த ஞாயிறன்று இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. பதிலுக்கு இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களில் மோசமான கட்டத்தை எட்டிய நிலையில் பின்னர் இரு நாடுகளும் தற்காலிகமாக தாக்குதல்களை நிறுத்துவதாக அறிவித்திருந்தன. ஏற்கனவே ஈரானுடன் அமைதி பேச்சுவார்த்தையை இறுதி செய்ய அமெரிக்கா தீவிரம் காட்டிய நிலையில் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் அமெரிக்க ஜனாதிபதியை கோபப்படுத்தியிருந்தது. இஸ்ரேலின் பிரதமர் நெதன்யாகுவிற்கு தொலைபேசி அழைப்பை செய்து இஸ்ரேல் ஈரான் மீது இனி தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் உலக நாடுகளில் இருந்து தனிமைப்படுத்தப்படும் என்று எச்சரித்ததாக ட்ரம்ப் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். இதனிடையே லெபனான் மீதான எந்தவொரு தாக்குதலையும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அணு ஆயுத நாடுகள் சேமிப்பிடங்களிலிருந்து அதிக அளவிலான போர்க்குண்டுகளை விநியோக அமைப்புகளுக்கு மாற்றியதால் கடந்த ஆண்டு அணு ஆயுதங்களுக்கான உலகளாவிய செலவினம் வரலாறு காணாத உச்சத்தை எட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது.
அணு ஆயுதங்களை எழுப்பதற்கான சர்வதேச இயக்கத்தின் கூற்றின் அடிப்படையில் அணு ஆயுதங்களை கொண்ட 9 நாடுகள் கடந்த ஆண்டு தங்கள் ஆயுத கிடங்குகளுக்காக கூட்டாக கிட்டத்தட்ட $119 பில்லியன் செலவிட்டுள்ளன. இது 2024ஆம் ஆண்டை விட 19% அதிகமாக இருக்கின்றது. ஐகான் அமைப்பும் திங்களன்று வெளியிடப்பட்டுள்ள ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தனி ஆய்வும் அதிகரித்து வருகின்ற புவிசார் அரசியல் பதட்டங்களுக்கு மத்தியில் வளர்ந்து வருகின்ற அணுசக்தி அபாயம் குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாடுகள் தங்கள் ஆயுத கிடங்குகளை நவீனமயமாக்கும் கையிருப்பில் உள்ளவற்றை அதிக அளவில் பயன்படுத்தவும் அவசரப்பட்டதன் விளைவாகவே அணு ஆயுதங்களுக்கான செலவுகளில் இந்த வியத்தகு அதிகரிப்பு ஏற்பட்டது என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைந்து உலகின் அணு ஆயுத கையிருப்பில் சுமார் 83% கொண்டுள்ள நிலையில் ஒவ்வொன்றும் 5000க்கும் மேற்பட்ட போர்க்குண்டுகளை கொண்டுள்ளன. மற்ற எந்த நாட்டையும் விட சீனா தனது அணு ஆயுத களஞ்சியத்தை வேகமாக விரிவுபடுத்தி வருவதாகவும் அது சுமார் 620 போர்க்குண்டுகளை கொண்டிருப்பதாகவும் சிப்ரி மதிப்பிட்டுள்ளது. ஏமன் நாட்டைச் சேர்ந்த கவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலின் முக்கிய வழித்தடமான பாப் அல் மண்டப் நீரிணை வழியாக செல்கின்ற ஸ்டேலின் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதாக புதிய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த அறிவிப்பு மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. கவுதி அமைப்பு ஸ்டேல் கப்பல்களை தடுப்பதற்கு பல்வேறு வகையான ஆயுதங்களை பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ளது. பாலிஸ்டிக் ஏவுகணைகள், ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள், கடல் சுரங்கங்கள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் உள்ளிட்ட பல உத்திகளை அவர்கள் பயன்படுத்துவதாக கூறப்படுகின்றது. ஹவுதிகள் முன்னர் ஸ்டேல் கப்பல்களை தாக்கி சிலவற்றை செங்கடலில் மூழ்கி அடித்துள்ள நிலையில் மேலும் ஸ்டேலின் முக்கிய துறைமுகமான கேலா துறைமுகத்தை மூட வைப்பதில் கவுதிகள் வெற்றி பெற்றிருந்த நிலையில் இது ஸ்டேலின் ஆசிய நாடுகளுடனான வர்த்தகத்தை பாதித்திருந்தது. அத்துடன் இது முழு முற்றுகையாக இருக்கும் என்றும் ஸ்டேலின் கப்பல்கள் இந்த நீரிணை வழியாக செல்ல முயற்சித்தால் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்டேல் இந்த எச்சரிக்கையை மீறி தாக்குதல் நடத்தினால் அது பெரிய அளவிலான மோதலுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய நிதி அமைச்சருக்கு நாட்டிற்குள் நுழைய தடை விதித்துள்ளதாக பிரான்ஸ் அரசு தெரிவித்துள்ளது. பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் ஜீன் நோயல் ஃபாரோட் இதனை தெரிவித்ததுடன் மேலும் 4 குடியேற்ற தலைவர்கள் மற்றும் 21 குடியேறிகளுக்கும் நுழைவு தடை விதிக்கப்படுவதாக மேலும் தெரிவித்துள்ளார். ஈரானில் விமான பயண கட்டுப்பாடுகள் தற்போது நீக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பான சூழல் உறுதி செய்யப்பட்டதை அடுத்தும் தொடர்புடைய நிறுவனங்களுடன் தேவையான ஒருங்கிணைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்தும் விமான பயண கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் விமான போக்குவரத்து நடவடிக்கைகள் திட்டமிட்டபடி இயல்பு நிலைக்கு திரும்புகின்றன என்று சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரான் ஸ்டேல் மீது தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து அதற்கு பதிலடி தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்ற அச்சத்தின் மூலம் முன்னதாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு வான்வெளிக்கு மூடப்பட்டிருந்த நிலையிலேயே தற்பொழுது இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளுக்கு அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.